டைட்டன் நீர்மூழ்கி கப்பலின் துரதிருஷ்டவசமான பயணத்தில் ஈடுபட்டவர்களின் கடைசி வார்த்தைகள் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. டைட்டானிக் கப்பல் 111 ஆண்டுகளுக்கு முன்பு பனிப்பாறையில் மோதி விபத்துக்குள்ளாகி கடலில் மூழ்கியது. அந்த கப்பலை பற்றி ஆய்வு செய்வதற்காக டைட்டன் நீர்மூழ்கி கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஆழ்கடல் பயணம் மேற்கொண்டது. டைட்டானிக் கப்பலின் இடிபாடுகளை நெருங்குவதற்கு 2 மணி நேரம் இருந்த நிலையில் கடலின் உள்ளேயே அது விபத்திற்குள்ளானது. டைட்டன் நீர்மூழ்கி கப்பலின் துரதிருஷ்டவசமான பயணத்தில் ஈடுபட்டவர்களின் கடைசி வார்த்தைகள் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் 18ஆம் தேதி அட்லாண்டிக் பெருங்கடலில் டைட்டன் நீர்மூழ்கி கப்பல் விபத்து நேரிட்டது. இந்த விபத்தில் 5 பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து அதற்கான விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையின் நோக்கமாக விபத்து தொடர்பான விவரங்களை ஆராய்ந்து இதுபோன்ற விபத்துக்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே ஆகும். அத்துடன் இந்த விசாரணை 2 வாரங்களுக்கு நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் முதல் நாள் விசாரணையின் போது அமெரிக்க கடற்படை டைட்டன் நீர்மூழ்கியின் இறுதி கணங்களின் காட்சியை வெளியிட்டுள்ளது. அந்த காட்சிகளில் 3 பிரிட்டிஷ் குடிமக்களை உள்ளடக்கிய பயணக்குழு போலர் பிரின்ஸ் என்ற ஆதரவு கப்பலில் உள்ள ஊழியர்களுடன் தொடர்ந்து உரையாடியதை காட்டியுள்ளது. இந்த உரையாடலில் ஆழம் மற்றும் எடை குறித்த கேள்விகளுக்கு பிறகு ஆதரவு கப்பலுடனான தொடர்பை டைட்டன் நீர்மூழ்கி கப்பல் இழந்துள்ளது. இருப்பினும் ஆதரவு கப்பலான போலர் பிரின்ஸ் தொடர்ந்து கேள்விகளை எழுப்பியுள்ளது. இந்த நிலையில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு எல்லாம் நன்றாக உள்ளது என்பதே டைட்டன் நீர்மூழ்கி கப்பலிடமிருந்து கிடைத்த கடைசி பதிலாக உள்ளது. அமெரிக்க கடலோர காவல்படையின் ஆய்வாளர்கள் டைட்டனுக்கும் அதன் மூல கப்பலுக்கும் இடையிலான இறுதி தகவல் தொடர்புகளில் ஒன்றாக இந்த செய்தி இருந்ததாக கூறினர். டைட்டன் நீர்மூழ்கி கப்பலுடனான தொடர்பு ஆழத்தில் செல்ல செல்ல குறைய தொடங்கியுள்ளவுடன் இறுதியில் சோகமாக டைட்டன் நீர்மூழ்கி கப்பல் வெடித்து சிதறியுள்ளது. இதன் பின்னர் 114 நாட்களுக்கு பிறகு நீர்மூழ்கியின் சில பாகங்களும் மனித உடல் சிதைவுகளும் கண்டுபிடிக்கப்பட்டது. டைட்டன் நீர்மூழ்கியின் உள்ளேயே இருந்து வெடிப்பு நிகழ்ந்ததை தொடர்ந்து டைட்டனின் பின்புற வால் கூம்பு பகுதி கடல் அடிமட்டத்தில் தாக்கியது. இந்த படங்கள் முதல் முறையாக ஆய்விற்கு பிறகு வெளியிடப்பட்டுள்ளது. ரிமோட் மூலம் இயக்கப்படும் வாகனம் மூலம் இந்த படங்கள் எடுக்கப்பட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது.